நடிகர் டேனியல் பாலாஜி திடீர்னு மரணமடைந்த செய்தி பலரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கு. அவருக்கு வயது 48. சாகாவரம் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தையில ஒட்டுமொத்த தமிழ் சினிமா உலகையும் திரும்பி பார்க்க வைத்தவர் தான் டேனியல் பாலாஜி. இப்போ அவரோட திடீர் மரணம் ஒட்டுமொத்த திரையுலகத்தையும் அதிர்ச்சியில ஆழ்த்தியிருக்கு. பாலாஜி டேனியல் பாலாஜி எப்படி ஆனாருங்கிறத இந்த செய்தி தொகுப்புல பார்க்கலாம். சென்னையில பிறந்த டேனியல் பாலாஜி மறைந்த நடிகர் முரளியின் உறவினர்னு சொல்லப்படுது. பாலாஜிங்கிறது தான் இவரோட உண்மையான பெயர். சென்னை தரமணியில உள்ள பிலிம் இன்ஸ்டிடியூட்ல இயக்குனரா படிச்ச பாலாஜி மருதநாயகம் படத்தின் தயாரிப்பின் போது ப்ரொடக்ஷன் மேனேஜரா பணியாற்றியிருக்காரு. அதுக்கப்புறம் தமிழ்ல வெளியான சித்தி சீரியல்ல நடிகரா அறிமுகமான பாலாஜி டேனியல் என்ற கதாபாத்திரத்துல சிறப்பா நடிச்சதால அவரை எல்லாரும் டேனியல் பாலாஜின்னு கூப்பிட்டு வந்தாங்க. சின்னத்திரையில இருந்து வெள்ளித்திரையில கால் பதிக்கும் விதமா ஏப்ரல் மாதத்தில் திரைப்படத்துல ஸ்ரீகாந்த் ஸ்னேகாவோட துணை நடிகரா டேனியல் பாலாஜி அறிமுகமானாரு. இயக்குனர்கள் செல்வராகவன், கௌதம் வாசுதேவ் மேனன், வெற்றிமாறன் இயக்கிய படங்கள்ல நடிச்ச டேனியல் பாலாஜியின் ரோல் அத்தனை பேரையும் திரும்பி பார்க்க வச்சதுன்னே சொல்லலாம். அப்படி நடிகர் தனுஷ் நடிப்புல வெளியான பொல்லாதவன் படத்துல ஒரு பக்கா கேங்ஸ்டரோட அவசரப்படும் ஒரு தம்பியா நடிச்சு கடைசி வரைக்கும் வில்லத்தனம் பண்றவர் தான் டேனியல் பாலாஜி. அது மட்டும் இல்லாம வேட்டையாடு விளையாடு படத்துல தான் இவரோட முழு திறமையும் வெளிப்பட்டதுன்னே சொல்லலாம். டாக்டரா படிச்சு கிரிமினலா மாறி போன ஒரு படிப்பாளியோட வில்லத்தனம் எப்படி இருக்கும்னு கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினவர் தான் டேனியல் பாலாஜி. தனுஷோட பொல்லாதவன் படத்துல கொண்டு வந்த நடிப்பு காரணமாவோ என்னமோ தனுஷோட வடசென்னை படத்துல கனமான கதாபாத்திரத்தை ஏற்று நடிச்சிருக்காரு இவரு. டேனியல் பாலாஜியோட கண்ணு அப்படி நடிக்கும்னு பல டைரக்டர்கள் நெகிழ்ச்சியா சொல்லியிருக்காங்க. அப்படி தனக்கே உண்டான ஒரு பாணியில தனது படங்கள்ல வில்லத்தனத்துல மிரட்டி இருப்பாரு இவரு. அதிலும் தனது கொடூரமான பார்வை காரணமாவே அனைவருக்கும் கொள்ளடங்க வைக்கிற ஒரு வில்லனா பல படங்கள்ல தன்னை வெளிப்படுத்தி இருக்காரு இவரு. அந்த வகையில தான் பைரவா, பிகில், வைராஜாவை, வேட்டையாடு விளையாடு படங்கள் அப்படின்னு ஒரு லிஸ்ட் இவருக்குன்னு பெருசா போய்கிட்டே இருக்கும். சமீபத்துல கூட தெலுங்கு, மலையாளம் உள்ளிட்ட பல படங்கள்ல நடிச்சு வந்த டேனியல் பாலாஜி திடீர்னு மாரடைப்பு காரணமா மரணம் அடைஞ்சது அவரது ரசிகர்களை அதிர்ச்சியில ஆழ்த்தி இருக்கு. தமிழ் சினிமாவில அப்பப்போ தலை காட்டினாலும் ஒவ்வொரு படத்திலும் தன்னுடைய அடையாளத்தை அழுத்தமா பதிவு செய்யற டேனியல் பாலாஜி மிகப்பெரிய ரவுண்டு வருவார் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த ரசிகர்கள் பலரும் அவருக்கு இப்போ கண்ணீர் அஞ்சலியை பதிவிட்டு வராங்க.